இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, பல மனிதர்கள் வரலாற்றில் உயர்ந்துள்ளார்கள். ஆனால் இயேசுவின் உயிர்ப்பினால் வரலாறே உயர்ந்துள்ளது. பல நிகழ்வுகள் வரலாற்றில் பிறந்திருக்கின்றன. ஆனால் இயேசுவின் உயிர்ப்பினால் வரலாறே பிறந்திருக்கிறது. ஒரு சில அனுபவங்கள் சில மனிதர்களை மாற்றி இருக்கின்றன. ஆனால் இயேசுவின் உயிர்ப்பு ஒட்டுமொத்த மனிதத்தையே மாற்றியிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அத்தகைய உயிர்ப்பு பெருவிழாவைத்தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் உயிர்ப்பு நிகழ்வுகள் பல உள்ளன. உதாரணமாக, இறந்த யாயிர் மகள் உயிர் பெற்றார். அதே போல நயின் ஊர் கைம்பனுடைய மகனை இயேசு உயிர்ப்பித்தார். லாசரையும் உயிர்ப்பித்தார். ஆனால் இவர்களுடைய உயிர்ப்பும் இயேசுடைய உயிர்ப்பும் ஒன்றல்ல. இவர்களுடைய உயிர்ப்புக்கும் இயேசுவின் உயிர்ப்புக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், அவர்களெல்லாம் உயிர் பெற்றார்கள், ஆனால் இயேசு உயிர்த்தார். அவர்கள் மீண்டும் இறந்தார்கள், ஆனால் உயிர்த்த இயேசு என்றென்றும் நம்மோடு வாழ்கின்றார். அவர்கள் உயிர்ப்புக்கு அவர்களே சாட்சிகள். ஆனால் இயேசுவின் உயிர்ப்புக்கு அவருடைய சீடர்கள் வெறுமையான கல்லறை, அவருக்கு அணியப்பட்ட வெண்ணிற ஆடைகளெல்லாம் சாட்சிகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த இயேசுவின் உயிர்ப்பு வாழும் வரை அவர் நிறைவாக வாழ்ந்ததை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அவர் உயிர்ப்பு கொண்டு வந்த அந்த உண்மையான செய்தியை நமது வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். குறிப்பாக 2 சவால்களை நமக்கு முன்வைக்கின்றன. ஒன்று, நம்முடைய ஆறுதலை வழங்குவது இயேசுவின் உயிர்ப்பு. இரண்டாவது, இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு அறைகூவலை விடுக்கின்றது. உண்மை ஒருபொழுதும் சாகாது, நேர்மைக்கு நீடிய வாழ்வு உண்டு என்ற அறைகூவலை விடுக்கின்ற இயேசுவின் உயிர்ப்பு செய்திக்கு செவிமடுத்து நாமெல்லாம் இயேசுவின் உயிர்ப்பு மக்களாக வாழ வரம் கேட்டு இந்த நாளிலே தொடர்ந்து செயல்படுவோம். காரணம், இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஒரு ஆறுதல் மட்டுமல்ல, அறைகூவலையும் விடுக்கிறது என்பதை உள்வாங்கி உருவாக்கிக் கொள்வோம்.